பீகோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபி எஸ்ஆர்எச்சோட மேட்ச் ரிவ்யூன்னு வரும்போது நம்ம முதல்ல டாஸ்ல இருந்து பார்க்கணும். டாஸை யார் ஜெயிச்சானா ஆர்சிபி தான். ஆர்சிபி ஜெயிச்ச உடனே முதல்ல போலிங் போடுறதா சூஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர்எச்க்கு பவர் பிளேக்குள்ளேயே ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்ததுக்கப்புறம் யார் நின்று விளையாடி கொடுத்தா அப்படின்னா இசான் கிஷன். அவர் T20 ஃபார்மை திருப்பியும் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஜேக்கப் டஃபி போலிங்கை அவ்வளோ அற்புதமாக போட்டிருந்தாரு. எஸ்ஆர்எச் ஃபைனலாக 201 ரன்ஸ் அடிச்சு 202 டார்கெட்டாக கொடுத்துருந்தாங்க ஆர்சிபிக்கு. ஆர்சிபியோட டார்கெட் 202. ஆனால் 202 சேஸ் பண்ணுறோன்ற ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஆர்சிபி பேட்டர்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க அந்த கேமை. ஃபில் சால்ட்டோட விக்கெட்டை ஜாதேவ் உனட்கர் சீக்கிரமாகவே எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா விராட் கோலி இன்னிங்ஸை ஆங்கர் பண்ணி பொறுமையாக விளையாடிட்டு இருந்தாரு. ஆப்போசிட்ல இருக்க நான் ஸ்ட்ரைக்கரை விளையாட விட்டு. அப்படி இவர் பொறுமையாக விளையாடிட்டு இருக்கும் போது தேவ்தத் படிக்கல் 61 ரன் அடிச்சு ஆர்சிபிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. இப்போ தேவ்தத் படிக்கல் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்ட்ரைக்கராக இருந்து ரன்ஸை மட்டுமே சிங்கிள்ஸ் மட்டுமே எடுத்துட்டு இருந்த விராட் கோலி அப்போதான் அக்ரெசிவ் மோடுக்கு போனாரு. அப்படி அக்ரெசிவ் மோடா அவர் அடிச்ச 6 எல்லாமே ரொம்ப தரமா இருந்துச்சு. படிக்கல் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ரஜத் பட்டிடார் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு 30+ ஸ்கோரை அடிச்சு கொடுத்திருந்தாரு. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா டிம் டேவிட் வந்து 16 ரன்ஸ் நாட் அவுட்ல வெளியே போனாரு. இப்போ எஸ்ஆர்எச்சோட போலிங்க பாத்தீங்கன்னா ஜெயதேவ் உனட்கர் 1 விக்கெட்டையும் டேவிட் பெயின் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து 2 விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி இந்த 202 டார்கெட்டை 16 ஓவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சா ஜேக்கப் டஃபி 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அடுத்து நம்ம மேட்ச் நம்பர் 3 RR CSK மேட்சை பார்ப்போம். இந்த மேட்ச் குவாஹாட்டியில நடக்குது. குவாஹாட்டியில் நடக்கும்போது நம்ம பிச் ரிப்போர்ட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பிளாக் சாயில் பிச். குட் பவுன்ஸ் அண்ட் கேரியும் இருக்கும். டாஸ் வின் பண்ற கேப்டன் டியூ ஃபேக்டர் அதிகமா இருக்கிறதுனால சேசிங்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170+ வரும். இந்த மேட்சோட கீ பிளேயர்ஸை நம்ம பார்த்தோம்னா RRக்கு SSV ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, சிம்ரான் ஹெட்மயர், அப்புறம் புதுசா இப்போ ஆட் ஆன ஜடேஜா இருக்கிறது ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷனா RRக்கு அமையும். இந்த ட்ராக்ல ஜடேஜாக்கு ரொம்ப ஸ்பின் ஹெல்ப் பண்ணுன்னு நம்புறோம். நம்ம CSKவோட கீ பிளேயர்ஸ் பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், டெவால் பிராவிஸ் இப்போ கரெக்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவரு அடிப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன் நம்ம T20ல எப்படி விளையாடினாரு பார்த்தோம். அதே மாதிரி அவர் இங்கேயும் விளையாடுவாரு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம RR சைட்லையும் CSK சைட்லையும் 2 பிளேயர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சஞ்சு சாம்சனையும் ரவீந்திர ஜடேஜாவையும் 2 பேரும் 2 டீமுக்கும் கேப்டன் பண்ணியிருக்காங்க. 2 டீமோட பிளஸ் அண்ட் மைனஸும் இவங்க 2 பேரும் நல்லாவே தெரியும். அடுத்து நம்ம 2 டீமோட ப்ராபபிள் 11 பார்த்துடலாம். இப்போ CSKல பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிராவிஸ், சிவம் துபே, கார்த்திக் சர்மா இல்லனா ஊர்வில் பட்டேல், பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, மேட் ஹென்றி, கலீல் அகமது. நம்ம RRோட ப்ராபபிள் 11 பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்ஷி, SSV ஜெய்ஸ்வால், சிம்ரான் ஹெட்மயர், ரியான் பராக், துருவ் ஜுரேல், தசன் சானகா, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா, நான்ரே பர்கர். நம்ம 2 டீமோட பிளஸ் அண்ட் மைனஸை பார்த்துக்கலாம். RR சைட்ல சாம் கரன் ரூல்ட் அவுட்டா இருக்காங்க. அதுக்கு பதிலாக தசன் சானகா ரீப்ளேஸ் பண்றாரு. பேட்டிங் பிளஸ் நம்ம பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்ஷி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா நல்ல ஸ்கோர் அடிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம CSKவோட பிளஸ் அண்ட் மைனஸை பார்த்தோம்னா மேஜரான மைனஸ் என்னன்னா MS தோனி 2 வீக்ஸ் அவைலபிளா இருக்க மாட்டாரு. இன்னொரு மைனஸ்ன்னு பார்த்தோம்னா நேதன் எல்லிஸ் ரூல்ட் அவுட்டா இருக்காரு. CSKவோட மேஜர் பிளஸ் என்னன்னா அவங்களோட பேட்டிங் சைடே ஒரு கடபார பேட்டிங்கா இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ரீசெண்டா சரியான ஃபார்ம்ல இருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறமா டெவால் பிராவிஸ் எல்லாருமே நல்ல ஹார்ட் ஹிட்டர்ஸ் ஆன பிளேயர்ஸ். RRோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் நம்ம பார்த்தோம்னா குல்தீப் சென்னோ, துஷார் தேஷ்பாண்டேவும் வருவாங்க. நம்ம அப்படியே CSK சைட்ல பார்த்தோம்னா சர்ஃப்ராஸ் கானும், ராகுல் சாகரும் வருவாங்க. நம்ம ஹெட் டு ஹெட் சைட்ல பார்த்தோம்னா CSK 16 மேட்சும் RR 15 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட ஈவனா தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சை யார் வின் பண்ணுவான்னு நம்ம பார்த்தோம்னா RR ஜெயிக்கிறதுக்கு 60% சான்சஸ் இருக்கு. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.